ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. 3 பொருள் வச்சு தேங்காய் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் கொழுக்கட்டை செய்ய 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு தான். இடியாப்பா மாவு, நார்மல் அரிசி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. புட்டு மாவு எடுத்துக்காதீங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப்புக்கு துருவின தேங்காய், அதாவது மிக்ஸி ஜாரில் போடாமல் துருவல் வச்சு துருவிக்கோங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஒரு முறை சலிச்சிட்டு தான் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து துருவின தேங்காவும் இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 ஏலக்காய் ஒன்று பாதியமாக தட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து பிசையறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடான தண்ணி இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் வச்சு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இலக்கமாயிரும். கொழுக்கட்டை மாவுக்கு நம்ம நார்மலாக எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறிருக்கு. இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு சரியாக ஒரு 20 நிமிஷம் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அரிசி மாவு கூட தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வேகும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுலேருந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பால் கொழுக்கட்டைக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம முதல்ல பிடிச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையை விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி கோலி குண்டு மாதிரி பிடிச்சிட்டு நடுவால் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மினி இட்லி செய்கிற இட்லி தட்டு எடுத்துக்கிறேன். இதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இந்த ஒவ்வொரு குழிலையும் நம்ம செஞ்சு வச்சதை ஒன்றா நிரப்பிக்கலாம். பெரிய குழி இட்லி தட்டுலையும் வச்சுக்கலாம், ஸ்டீமர் தட்டுலையும் வச்சு இது வேக வச்சுக்கலாம். இந்த மினி இட்லி தட்டில் வச்சோம் அப்படின்னா ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக வெந்துடும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ரெடி பண்ண தட்டை அப்படியே உள்ளே இறக்கிருங்க. மூடி வச்சு சரியாக ஒரு 7 நிமிஷம் நல்லா இதை வேக விட்டு பார்க்கலாம். இப்போ 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொழுக்கட்டை சாஃப்டாக வெந்திருக்கு. சூட்டோடு பரிமாறிடுங்க. இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் இதை பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடுறேன். இந்த குட்டி குட்டி குழிகளுக்குள்ளே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா பனை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சுட சுட தேங்காய் கொழுக்கட்டையை சாப்பிட கொடுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. வேக வச்ச கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம பிசைஞ்ச மாவில் பாதி மாவு இந்த மாதிரி செஞ்சேன், பாதி மாவு இந்த மாதிரி கோலி குண்டு மாதிரி இதை வேக வச்சு எடுத்துட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆறின பால் அப்படி இல்லைனா தேங்காய் பால் இப்படியும் சாப்பிட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 விதமான கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.